உங்கவனேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே உங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். இன்பராமேசு நம்மோடிருப்பார். இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலோ நாம் வருகையிலோ புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளமே மிக பங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். எல்லாரும் கைகளை நீட்டி வாகனத்தை ஆசீர்வதிக்கும்படியாக. அது மாத்திரமல்ல, இந்த வனாந்தர யாத்திரையில இன்பராமேசு நம்மோடு இருப்பார். அது மாத்திரமல்ல, இந்த வனாந்தரத்துல இந்த பெங்களூர் பட்டணத்துல இந்த வாகனத்தை ஓட்டும் போது அவர் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். போகையிலும் வருகையிலும் கூட அவர் தான் காத்துக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த வாகனத்துல வருவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும்போது அவர்கள் உண்மையாகவே இந்த வாகனத்துல இயேசு இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல ஆண்டவர் பிரசன்னராய் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த வாகனத்தை சுற்றிலுமாய் கூட தேவ தூதர்கள் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நமக்கென்று நியமித்திருக்கிற அந்த தேவ தூதனானவர் நமக்கு பணிவிடை செய்வதற்கென்று தேவன் வைத்திருக்கிறார். தாயாலும் சொன்ன ஒண்ணுமாய் அந்த யாரோ ஒருவர் வந்து அந்த இடத்துல எனக்கு உதவி செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படித்தான் உதவி செய்வார் ஆண்டவர். நாம் அநேக நேரத்துல அநேகர் நினைக்கிறார் ஆண்டவரே வந்து உதவி செய்யணும். ஆண்டவர் எப்படி வந்து உதவி செய்வார்? அது முடியாத காரியம். யாராவது மனுஷனை அனுப்பிதான் உதவி செய்ய முடியும். சகோதரன் சொன்ன ஒண்ணுமாய் இந்த வாகனத்தை வாங்குவதற்கு எத்தனையோ பேர் அதை உதவி செய்திருக்கலாம், பிரயாசப்பட்டு இருக்கலாம், பணத்தை செலுத்தி இருக்கலாம், உதவி செய்திருக்கலாம். எல்லாவற்றிலும் கூட தேவனுடைய நாமம் மாத்திரமா மகிமைப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இதுவரையிலும் கூட நடத்தினார், இனியும் கூட நடத்துவார். அந்த நம்பிக்கை கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. இந்த உலகம் தற்காலிகமானது என்பது நமக்கு மாத்திரம்தான் தெரியும். இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆகவே இந்த வாகனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் நாளைக்கு வருவாரெல்லாம் இந்த வாகனத்தை அவன் சொந்தக்காரன் எடுத்து போவான். நாம் தேவனோடு கூட போய்விடுவோம். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஆகவே இந்த நம்பிக்கையில நாம் ஜீவிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மை ஆசீர்வதித்து தான் அவர் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதற்கே அவருக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். ஆகவே அப்படியா நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அருமை தகப்பன், இந்த வேலைக்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமை சகோதரனுக்காக மக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, கிறிஸ்துக்காக கர்த்தாவையருடைய பிரயாசங்களுக்காக மக்கு நன்றி ராஜா. எத்தனையோ நாட்கள் அந்த பழைய வாகனத்துல எத்தனையோ பிரச்சனைகள், அநேக நாட்கள் வாண்டி ஓடாமல் நின்று விட்டது. அநேக நேரத்துல பிரச்சனைகள் வந்தது. இவற்றை எல்லாவற்றையும் கூட கர்த்தாவே இதுவரையில கூட காத்து அந்த வாகனத்தை ஓட்டும்படியாக நீர் கிருபை செய்தீர் ஆண்டவரே. அதன் மூலமாய் அவருக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை குடும்பத்திற்கு உதவி செய்யும்படியாய்